தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு டிஏஎஸ் உரிமத்தை கால தாமதமின்றி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த உரிமம் வழங்குவதன் மூலம் தமிழக மக்கள், குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர பிரிவினர் குறைந்த செலவில் தரமான கேபிள் டிவி சேவைகளை பெற வழிவகை ஏற்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், முடங்கிக் கிடந்த தமிழ்நாடு அரசு பொதுத்துறை நிறுவனமான தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை கடந்த 2011ஆம் ஆண்டு மே மாதம் தாம் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் புதுப்பித்ததை தாங்கள் அறிவீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் சென்னை நீங்கலாக மாநிலத்தில் உள்ள 31 மாவட்டங்களிலும் கேபிள் டிவி சேவைகளை கடந்த 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கியது. அப்போது சென்னையில் கண்டிஷனல் ஆக்சஸ் சிஸ்டம் என்ற ஒளிபரப்பு முறை இருந்தது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மாதம் 70 ரூபாய் கட்டணத்தில் சந்தாதாரர்களுக்கு 100 சேனல்களை வழங்குகிறது. இதற்கு பொதுமக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. 65 லட்சம் சந்தாதாரர்களை கொண்ட சுமார் 24,000 உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொண்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் தற்போது இந்தியாவிலேயே மிகப்பெரிய மல்டி சிஸ்டம் ஆபரேட்டராக விளங்கி வருகிறது. இதன் சேவைகள் நாட்டிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக சந்தாதாரர்களிடம் இருந்து மாதம் ஒன்றுக்கு 150 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை வசூலித்துக் கொண்டு 30 முதல் 70 சேனல்களை மட்டுமே அளித்து வந்த முந்தைய மல்டி சிஸ்டம் ஆபரேட்டர்களின் பிடியிலிருந்து தமிழக மக்கள் விடுவிக்கப்பட்டனர் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு கடந்த 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி சென்னை நகருக்கான CAS உரிமத்தை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு வழங்கியதை அடுத்து இதனை பயன்படுத்தி சென்னை பெருநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரசு கேபிள் டிவி நிறுவனம் டிஜிட்டல் முறையிலான சிக்னல்களை ஒளிபரப்பி வருகிறது. 1995ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட கேபிள் டிவி நெட்வொர்க் ஒழுங்குமுறை சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் செய்து CAS பகுதியை டிஜிட்டல் அட்ரஸபிள் சிஸ்டம் எனப்படும் DAS பகுதியாக மாற்றி அமைத்தது. அதன்படி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் சென்னை நகரில் டிஜிட்டல் முறையிலான ஒளிபரப்பை தொடங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடங்கியது. சுமார் 50 கோடி ரூபாய் செலவில் தேவைப்படும் செட்-ஆப் பாக்ஸுகள், CAS சந்தாதாரர் நிர்வாக அமைப்பு மற்றும் பிரதான ஒளிபரப்பு மையம் ஆகியவற்றுக்கான ஆர்டர்களை முன்வைத்தது. சென்னை பெருநகர பகுதிக்கான DAS உரிமம் வழங்குமாறு கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு உரிமம் கோரி அதே ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்றும் மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறைக்கு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் விண்ணப்பித்தது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் விண்ணப்பங்கள் இன்னமும் நிலுவையில் உள்ளன. அதே சமயம் மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற 9 MSOக்களுக்கு உரிமம் வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் விண்ணப்பித்ததற்கு பிறகே உரிமம் கோரி விண்ணப்பித்தவை என்பதும் தெரியவந்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தமது உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுக்கள் தொடர்ந்து பலமுறை அப்போதைய செய்தி மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர்களையும் முன்னாள் பிரதமரையும் சந்தித்ததோடு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் டிஜிட்டல் முறைக்கு மாற வசதியாக DAS உரிமத்தை விரைந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கும் நடைமுறை தொடர்ந்து நீடிக்கலாம் என்றும் உரிமம் வழங்கப்படலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்ததை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இது தொடர்பாக அப்போதைய பிரதமருக்கு தாம் எழுதிய கடிதத்தில் DAS உரிமத்தை வழங்கும்படி செய்தி மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்துக்கு உத்தரவிடுமாறு வலியுறுத்தி இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட பின்னரும் மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் இன்னும் DAS உரிமத்தை வழங்கவில்லை. உரிமம் வழங்கும் பிரச்சினை குறித்து இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரைகளை அளிக்க செய்தி மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம்
கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டது. ஆனால் இந்த குழு தனது இறுதி அறிக்கையை இதுவரை அளிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். 1995ஆம் ஆண்டு கேபிள் டிவி ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் அதன் கீழான விதிகளின்படி தனி நபரோ அல்லது ஒரு சங்கமோ அல்லது கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனியோ DAS உரிமம் பெற தகுதி கொண்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் உரிமம் பெறுவதற்கான முழு தகுதியும் பெற்றுள்ளது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு குறிப்பிட்ட காலத்திற்குள் மற்ற நிறுவனங்களுக்கு இந்த உரிமங்களை வழங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு உரிமத்தை வழங்காதது குறிப்பிட்ட தனியார் வர்த்தக நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான் என தாம் சந்தேகிப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் இப்பிரச்சனையை விரைவில் பரிசீலனை செய்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு மேலும் தாமதமின்றி DAS உரிமத்தை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் தமிழக மக்கள், குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பினர் குறைந்த செலவில் தரமான கேபிள் டிவி சேவைகளை பெற வழிவகை ஏற்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு DAS உரிமத்தை விரைந்து வழங்க வேண்டுமென வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள இந்த கடிதத்தை அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரிடம் நேரில் வழங்கினார்கள்.